உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. உனக்கே தெரியும்ல, கான்டினென்டல் ஃபுட் பண்றதுக்காக நான் 2 பேக் கொண்டு வந்தேன். ஆனா அந்த பேக் காணோம். அப்ப நான் வேற என்னத செய்ய? எதுவுமே பண்ணாம கை கட்டி நிக்க சொல்றியா? டேபிள்ல ஒண்ணுமே இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் நான் இந்தியன் ஃபுட் கொண்டு வந்தேன். அதோட நீயும் அங்கதானே இருந்த. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாராட்டிட்டு தானே போனாங்க. அவங்க சும்மா ஏதோ பேருக்கு பாராட்டிட்டு போனாங்க, வேற எதுவும் இல்ல. உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க. அதோட நீ பண்ணிருந்தே சமையல் அதெல்லாம் வெறும் நம்மள மாதிரி இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கும். லண்டன்ல இருந்து வந்தவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்க வாய்ப்பே இல்ல. நான் சரியா தான் சொன்னேன். லக்ஷ்மி கிட்ட நீ இப்படிதான் பேசணும்னு மலிஷ்கா உனக்கு சொல்லி கொடுத்திருப்பா. மலிஷ்கா என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்ப உனக்கு தெரியும்ல, நீ மகான்ல, உனக்கு தான் எல்லாம் தெரியும். எது சரி எது தப்புன்னு எல்லாம் தெரியல உனக்கு. ஏன் உனக்கு தெரியும்? நல்லது. அப்ப நீயே ஒரு உண்மையை சொல்லு. இப்ப நீயே சொல்லு, இது கரெக்டா இல்ல தப்பான்னு. மாமும் கிட்ட திரும்ப திரும்ப சொன்னாங்க, லக்ஷ்மி நீ வீட்டை விட்டு போகாதன்னு. ஆனா நீ என்ன பண்ண? எங்களை விட்டு போனல. இதெல்லாம் கரெக்டா? என்னோட புருஷனா இருந்தும் நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க பார்த்த. அப்ப அது தப்பு இல்லையா? ரைட்டா? சரி, நீ என்ன பண்ண? நீ வீட்டை விட்டு போன. ஆனா அதுக்கப்புறமும் என் கிட்ட வந்து சொந்தம் கொண்டாடுறல. ஏன் இது சரியா? இது தப்பு இல்லையா? நீ மலிஷ்கா கூட தான் வாழணும்னு இருந்திருந்தா எனக்கு கனவுகளை காட்டினியே, அது ரைட்டா? என்னோட கனவு பத்தி யோசி. இங்க என்னோட கனவு கலையிலையா? உன்னோட எந்த கனவு கலைஞ்சது ரிஷி? நீ மலிஷ்கா கூட கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச. அதை நீ நிறைவேற்றுவ. உன்னோட கனவும் நினைவாகும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.